சந்தோஷ், ஹாய் ஆண்டி. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரியா? ஆமா ஆண்டி. குளிச்சிட்டு ரெஸ்ட் எடு. ஆண்டி ஏண்டி? என்ன ஆண்டி வழக்கமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுவீங்க, இன்னைக்கு எதுவும் சொல்லாம போறீங்க? நான் ஏதாவது சொன்னேன்னா கேஸ் பிஸ்டல்ல தானே வெளி பார்த்தாவ். கோச்சுக்காதீங்க ஆண்டி, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஆமா, நம்ம அபார்ட்மெண்ட்ல என்ன விசேஷம்? అవును విశేషం దా. హరి సార్ లేరు, మన హరి సార్ அவரோட குக்கிங் ப்ரோக்ராம் ஷூட்டிங் நம்ம அபார்ட்மெண்ட்ல நடந்துச்சு. என்ன ஷூட்டிங் நடந்துச்சா? ஆமா, ஷூட்டிங் நடந்துச்சு. ஆனா பாதியிலேயே நின்று போச்சு. அப்படியா? అవును, நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கு ఎవరో షూటింగ్ இங்க நடக்க கூடாது, டிஸ்டர்ப் గా ఉందని కార్పొరేషన్ல కంప్లైంట్ கொடுத்திருக்காங்க. కార్పొరేషన్ ఆఫీసర్ வந்து షూటింగ్ நடக்க கூடாదని நிறுத்திட்டாரு. அப்படியா? నాకు చాలా సంకటమైంది. నేను మాత్రమే కాదు, ప్రతిభ, లీనా, గీత అందరూ ఫీల్ అయ్యారు. నల్ల కాలం దేవుడు మాదిరి మీ అమ్మ లక్ష్మి ఒక ఐడియా వేసి మళ్ళీ రన్ అయ్యేలా చేసింది. என்ன சொன்னீங்க? எங்க அம்மா தான் ஷூட்டிங்க நடத்தி வச்சாங்களா? అవును, லக்ஷ்மி தான் முதல்ல கையெழுத்து போட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்க எல்லாரும் கையெழுத்து போட்டோம். ஒரு பிரச்சனை இல்லன்னு கார்பரேஷன்கார் போயிட்டாரு. ஷூட்டிங் நடந்துச்சு. ఈ అపార్ట్మెంట్ల எல்லாரும் సైన్ பண்ணி మறுபడి షూటింగ్ நடந்துச்சு. బ్రహ్మాండமா நடந்துச்சு, అదిరిపోయిందనుకో. నేనే ఫ్రేమ్ లో కొంచెం రాలేదు, అదే కొంచెం కొర. ఏ సంతోష్, ఏ సంతోష్, 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 ఏయ్ సంతోష్, ఏమైంది వీడికి? என்ன ஆச்சுடா குட்டி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன தலைவலிக்குதா? டீ ஏதாவது போட்டு ஒரு மண்ணு வேண்டாம். ஏதாவது பிரச்சனையா? நீதாமா என் பிரச்சனையே. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? யாரையுமே மதிக்காம உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன பண்ணேன் குட்டி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சிட்டு நிக்கிற. எப்படிமா உன்னால இப்படி நடிக்க முடியுது? எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கூட. என்ன குட்டி பேசுற? நடிக்கிறேனா? நானா? சத்தியமா நீ என்ன பேசுறேனே எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஓ, அப்ப நான் எதுக்கு இப்படி கத்துறேன்னு உனக்கு தெரியாது. இத நான் நம்பணும். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது குட்டி. சும்மா இப்படி அழுது அழுது ஏமாத்தாத. உனக்கு என்னமா? இந்த அபார்ட்மெண்ட்ல ஷூட்டிங் நடக்குது, நடக்காம போட்டும். நீ எதுக்கு எல்லாருக்கும் முன்னாடி போய் கையெழுத்து போட்டு கொடுத்த? கையெழுத்தா? நானா? நான் இப்ப கையெழுத்து போட்டு கொடுத்தேன்? திரும்ப திரும்ப இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. டேய் சந்தோஷ், என்னடா பிரச்சனை? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்க? ஏமா லட்சுமி, அவன்கிட்ட போய் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? இல்லப்பா, நான் எதுவுமே பண்ணலப்பா. அவன் தான் வந்ததும் வராததுமா என் மேல சத்தம் போட்டுட்டு இருக்கான். என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. டேய், என்னதான்டா அவன் பிரச்சனை? எதுக்கு இவள்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்க? இல்ல தாத்தா, அந்த ஹரிகிருஷ்ணன் இருக்கான்ல. யாரு அந்த செருப்பு திருடனா? அவனாலதான் இந்த பிரச்சனையா? ஆமா தாத்தா, அங்க ஏதோ குக்கிங் ப்ரோக்ராமா நம்ம அபார்ட்மெண்ட்ல ஷூட்டிங் நடக்க வச்சிருக்கான். அங்க அதை தடுக்கிறதுக்கு யாரோ கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஷூட்டிங் பண்ண கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா?
இவங்க ஷூட்டிங் பண்றதுல எந்த தொந்தரவு இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. அத பார்த்துட்டு மொத்த அபார்ட்மெண்ட கையெழுத்து போட்டு ஷூட்டிங் நடக்க வச்சிருக்காங்க. அது ஆமா, நீதான். இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா ஒன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. தாத்தா, தெரியாம தான் தாத்தா கேக்குறேன். அவர் யாரு தாத்தா நமக்கு? அவங்க ஷூட்டிங் நடக்குது, நடக்காம போகட்டும். அதுக்கு எதுக்கு இவங்க வரிச்சு கட்டிட்டு வேலை பாக்குறாங்க? இதெல்லாம் நமக்கு தேவையா தாத்தா? ஏமா லட்சுமி, அவன் கேக்குறதுல நியாயம் இருக்குல்லம்மா. எதுக்கு நீ தேவையில்லாம அந்த ஹரி ஷூட்டிங் நடக்கிறதுக்கு இவ்வளவு மெனக்கடணும்? இதெல்லாம் தேவையாமா? அப்பா, சத்தியமா இத முன்னெல்லாம் நான் செய்யலப்பா. சொல்ல போனா அதுக்காக தான் என்னோட கையெழுத்தை வாங்கிட்டு போனாங்கன்னு கூட எனக்கு தெரியாதுப்பா. அபார்ட்மெண்ட்ல ஏதோ பிரச்சனை, என்கிட்ட ஏதோ கையெழுத்து வாங்குறாங்கன்னு சொல்லிதான்ப்பா அந்த கையெழுத்தை போட்டேன். மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. பொய் சொல்லாத. எதுவுமே தெரியாம தான் கையெழுத்து போட்டியா? நிக்க போன ஷூட்டிங் ஐடியா கொடுத்து நடக்க வச்சதே நீ தானே வெளியில பேசிட்டு இருக்காங்க. நீ என்னடானா எதுவுமே தெரியாதுன்னு சாதிக்கிற? சத்தியமா குட்டி, எனக்கு எதுவுமே தெரியாது. வெளியில 1000 பேசுவாங்க, அதெல்லாம் நம்பவியா நீ? நான் சொல்றது நீ நம்ப மாட்டியாடா? நான் உன் அம்மாடா. அப்பா, அவங்க எதுக்கு கையெழுத்து வாங்குறாங்கன்னு தெரியாம தான்ப்பா நான் கையெழுத்து போட்டேன். நீங்களாவது என்ன நம்புங்க. சரிம்மா, அழாத. லட்சுமி தான் சொல்றாள்ல, தெரியாம கையெழுத்து போட்டேன்னு. இதை இதோட விட பெரிய பிரச்சனையாக்காத. டேய், உங்க அம்மா பொய் சொல்ல மாட்டாடா. தெரியாம தான் கையெழுத்து போட்டிருப்பான். தாத்தா, அத நீங்க வேணா நம்புங்க. அத நம்ப நான் தயாரா இல்ல. அவங்க வேணும்னே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நம்ம கிட்ட பொய் சொல்றாங்க. அந்த நாடகத்துல இனி நம்பி நான் ஏமாற தயாராவே இல்ல. புரியுதா தாத்தா? விடுமா, ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போறான். கோவம் குறைஞ்சா அவன் சரியாயிடுவான். நீ அதையும் நினைச்சு அழுகாத. பன்னீர் டிக்காக்கான முக்கியமான விஷயம் ஆஃப் கோர்ஸ் பன்னீர். ஸோ கட் பன்னீர் இங்க ஆல்ரெடி இருக்கு. ஸ்டார்ட் ரோலிங். இதுல ஆல்ரெடி பட்டர் போட்டு வச்சிருக்கேன். இதுல நீங்க இப்படி ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரம் மசாலா கொஞ்சம் அதிகமா போட்டீங்கன்னா ஸ்மெல் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இங்க மிக்ஸ் பண்ணணும். இங்கதான் இந்த மண் பானை யூஸுக்கு வரும். இதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். மேடி, மேடி, வாங்க வாங்க. மேடி வீட்டுக்கு போயிட்டாளே, என்ன விஷயம்? ఏంటి సార్ మీ ప్రోగ్రామ్ టీవీలో చూస్తున్నారా? ஆமா மேடம், நீங்க எதுக்கு மேடியை தேடிட்டு இருக்கீங்க? இல்ல சார், ఇంట్లో சாதம் ఉంది, அதா கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு போலாம். அதுக்கு எதுக்கு இங்க மேடியை தேடிக்கிட்டு? இருங்க, நான் வரேன். எம்மி பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இத சமைச்சு பாருங்க, சாப்பிட்டு இந்தாங்க. థ్యాంక్ యూ హరి సార్. என்ன நீங்க சின்ன விஷயத்துக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? అయ్యో, లక్ష్మి కూడా ఇలాగే చెప్తుంది సార్. ஆனா பாவம் லக்ஷ்மி. என்னாச்சு? ஒன்னும் இல்ல சார், அந்த சந்தோஷ் இருக்கான்ல, அவ எப்ப பார்த்தாலும் லக்ஷ்மி கிட்ட சத்தம் போட்டுட்டே இருக்கான். ஒரே பிரச்சனை சார். என்ன சொல்றீங்க? சந்தோஷத்துக்கு சத்தம் போடுறான்? ஏன் చెప్పమంటారు சார்? அந்த சந்தோஷ் பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அந்த లక్ష్మియ யார் கேட்டு நீ கையெழுத்து போட்டு షూటింగ్ நடத்த పర్మిషన్ వాంగి கொடுத்தని ఒక్కటే అరుస్తున్నాడు సార్ వాడు. పాపం సార్ లక్ష్మి ఏం మాట్లాడకుండా సైలెంట్ గా వెళ్ళిపోయింది. లక్ష్మి చాలా మంచి అమ్మాయి సార్. ఆ సంతోష్కే అర్థం కావడం లేదు సార్. నేను వెళ్ళొస్తాను.
பாவம் லக்ஷ்மி மேடம் நமக்கு ஹெல்ப் பண்ண போய் சந்தோஷ் கிட்ட திட்டு வாங்குறாங்க. ஏண்டா நான் வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன், அது கூட கவனிக்காம அப்படி என்ன பாத்துட்டு இருக்க? அப்படி என்னடா பாத்துட்டு இருக்க? என்னடா இது? காலையில கார் மாடல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்க? கார்ஸ் பவி. ஆக்சுவலி யூ நோ லேட்டஸ்டா வந்த ஆட்டோ கியர் மாடல் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு கோபியில இப்பதான் வேற மாடல் கார் வாங்கினான். நான் இதை தான் சஜஸ்ட் பண்ணேன். ஆனா ரொம்ப காஸ்ட்லின்னு ஃபீல் பண்ணான். காஸ்ட்லியா இருந்தா என்ன, ட்ரெண்டிங் மாடலே இதுதானே. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நிறைய செலிபிரிட்டிஸுங்க பிசினஸ் மேனுங்க எல்லாருமே இந்த கார் தான் வச்சிருக்காங்க. எனக்கு இந்த கார் தான் பவி ரொம்ப பிடிச்சிருக்குது. அதெல்லாம் சரி, இப்ப எதுக்கு இந்த கார் மாடல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்க? வேற எதுக்கு வாங்கலான்னு ஒரு ஐடியா. கார் வாங்க போறியா? ஆமா பவி. பைக் வச்சிருந்தா எல்லாருமே மட்டமா பாக்குறாங்க. நாமளும் நம்ம ஸ்டேட்டஸ கொஞ்சம் உயர்த்திக்க வேணாமா? நாம யாருக்கும் குறைஞ்சவங்க இல்ல. என்ன செலிபிரிட்டிஸுங்க தான் கார் வச்சிருக்கணும்னு எதுவும் சட்டம் இருக்கா? ஏன் சந்தோஷ், அன்னைக்கு பார்க்கிங்ல நடந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் கார் வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கியா நீ? உன் ஈகோக்கு அளவே இல்லாம போச்சு சந்தோஷ். சும்மா ஈகோங்க. அத நமக்கு ஒரு கார் தேவைதானே, அது வாங்குறது என்ன ஒரு தப்பா? தப்பில்லதான், ஆனா அதுக்கு பணம் வேணும்ல. எப்படியும் 10-15 லட்சம் வரைக்கும் ஆகும். புதுசா லோன் எதுவும் போட்டுறாத. ஏற்கனவே ஹவுசிங் லோன் இஎம்ஐன்னு கட்ட முடியாம சிரமமா இருக்கு. இதுல இன்னும் இஎம்ஐ வாங்கினா கட்ட முடியாது சந்தோஷ். ஹலோ, நான் இப்ப என்ன லோன் எடுத்து கார் வாங்க போறேன்னு சொன்னா நான் உங்ககிட்ட? ஏய், அப்போ ரெடி கேஷ் 15 லட்சம் ரூபா வச்சிருக்கியா? அட பாவி, அவ்ளோ பணம் ஏதுடா? எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா சேர்த்து வேற வச்சிருக்கியா? ஏன் பவி நீ வேற வெறுப்பேத்துற? அவ்வளவு பணம் கையில இருந்தா நான் எதுக்கு இங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கணும்? இந்நேரம் காரை இறக்கி கொண்டாந்து நம்ம கார் பார்க்கிங்ல நிப்பாட்டிட்டு இங்க வந்திருப்பேனா? அப்புறம் எதுக்கு இந்த வீண் ஆசை? வாங்கும்போது அதெல்லாம் பாத்துக்கலாம். குடு. பவி, நான் முடிவு பண்ணிட்டேன் கார் வாங்குறதுன்னு. அது சரிடா, பணத்துக்கு என்ன பண்ணுவ? அம்மா கிட்ட கேட்க வேண்டியதுதான். அத்தை கிட்டயா? ஆமா. இப்பதான் நம்ம பூர்வீக சொத்தை பிரிச்சு அம்மாவுக்கு தனியா பாகம் பிரிச்சு கொடுத்திருக்காங்கல்ல, அந்த இடம் நமக்கு எதுக்கு? அத வித்து அந்த பணத்துல நம்ம கார் வாங்கிடலாம். டேய், அது அத்தைக்குன்னு அவங்க அம்மா வீட்ல இருந்து கொடுத்ததுடா. அதுக்கு என்ன பவி, அவங்க அம்மா சொத்து இப்ப எங்க அம்மா சொத்தாச்சுல, அப்ப எனக்கு தானே அது சொந்தம். அதுக்கு இல்ல சந்தோஷ், அத்தை அந்த இடத்த அவங்க பிறந்த இடம்னு சென்டிமெண்டா வச்சிருக்காங்க. ஐயோ, அத போய் விக்க சொன்னா எப்படி? கண்டிப்பா மாட்டாங்க. பவி, நீ அம்மாவை புரிஞ்சுகிட்டதே அவ்வளவுதான். அவங்களுக்கு எல்லாமே நான் தான். அவங்களுக்கு என்ன விட சென்டிமெண்ட்னு எதுவுமே இல்ல. நான் போய் கேட்டா இந்தடா குட்டி வச்சுக்கன்னு உடனே எடுத்து கொடுப்பாங்க. நீ வேணா பாரு. அதுக்கு இல்ல சந்தோஷ், இப்ப எதுக்கு இந்த இடத்த வித்து காரெல்லாம் வாங்கிக்கிட்டு? அவசியமா என்ன நமக்கு? எனக்கு அவசியம்தான். எங்க அம்மா கிட்ட கேக்குறேன், உனக்கு என்ன? எங்க அம்மா எனக்காக கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகே?
அம்மா எல்லாம் பிஞ்சுதாம்மா, சும்மா ஒடிக்காதீங்க. உடைச்சி பார்த்து தான் நான் வாங்குவேங்க. ம் சரிம்மா. இந்தாங்க, 1/2 கிலோ போடுங்க. ஆ போடுங்க. ம் ஹலோ, சொல்லுமா. லட்சுமி மேடம், நானே உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பம் அமையல. மேடம், உங்களுக்கு ஒரு தேங்க்ஸும் சாரியும் சொல்லணும். அதனால முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட ஷூட்டிங் தடப்படக்கூடாதுன்னு நினைச்ச உங்க நல்ல மனசுக்கு நன்றி. அதுக்காக நீங்க பண்ண ஹெல்ப்பே சந்தோஷ் கிட்ட உங்களை திட்டு வாங்க வச்சிருச்சு. அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். தக்காளி கிலோ எவ்வளோ? 30 ரூபாம்மா. சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன், வை. 1 கிலோ போடுங்க. சரி. எனக்கு நல்லது செய்ய போய் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு. என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம். உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ போடுங்க. சரி. நான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுதான் உங்களுக்கு தொந்தரவா போச்சுன்னு நினைக்கிறேன். யதார்த்தமா நடக்கிறது கூட உங்களுக்கு பிரச்சனையா வந்து நிக்குது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். எவ்வளோ ஆச்சுங்க? 100 ரூபாம்மா. இந்தாங்க. சரியா இருக்குல்ல? வரேங்க. சரிம்மா. நீங்க என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச விரும்பலன்னு எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு என்ன பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்கமே. எவ்வளவு நேரம் தான் அந்த காரையே பாப்படா? அத்தை காய்கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க போல. அம்மா, அம்மா. என்னடா குட்டி? எதுக்கு இப்ப அத்தையை கூப்பிடுற? ஏன் அம்மாவை நான் கூப்பிடக்கூடாதா? அம்மா, தோ வரேன். அம்மா வாமா. தோ வரேன். வந்துட்டேன்டா. என்ன குட்டி? அம்மா இங்க வாமா. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. அட போமா, எப்ப பாரு வேலை பார்த்துட்டு. இங்க வந்து உட்காருமா. இங்க வாமா, இங்க வந்து பக்கத்துல உட்காரு. மா சாரிமா, நான் கோவத்துல ரொம்ப ஹாஷா உன்னை பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. அதெல்லாம் அப்பவே நான் மறந்துட்டேன். இல்லம்மா, எங்க ஆபீஸ்ல கொஞ்சம் பிரச்சனை. எங்க மேனேஜர் என்ன ரொம்ப திட்டான். அந்த கோவத்திலே வீட்டுக்கு வந்தானா, சோ இந்த விஷயம் நான் கேள்விப்படும் போது என் கோவம் எனக்கு தலைக்கு ஏறிடுச்சு. அதனாலதாம்மா உன்னை கண்ணா பின்னான்னு திட்டேன். என்ன மன்னிச்சிருமா. இல்லைனா ஒரு 2 கையால என்ன இப்படி அடி 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 அடி. இனிமே கோவப்படுவியான்னு அடி 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 அடிமா அடிமா. நீர் அடிச்சு நீர் விலகுமா? என் மேல நீ பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும்டா. நீ திட்டதை எப்பவுமே நான் மனசுல வச்சுக்க மாட்டேன் குட்டி. நீ தேவையில்லாம கஷ்டப்படாத. உனக்கு புரிஞ்சிருச்சுலாமா? எனக்கு அது போதும். இன்னைக்கு சந்தோஷ் வழக்கத்துக்கு மாறா அத்தை கிட்ட பாசம் காட்டுறானே. மா, உன் கையால சூடா எனக்கு மசால் டீ எடுத்துட்டு வரியா? தோ இப்பவே எடுத்துட்டு வரேன் குட்டி. பவி, உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல அத்தை, எனக்கு வேணாம். அவனுக்கு மட்டும் போட்டு வாங்க. சரி, தோ இப்ப எடுத்துட்டு வரேன். என்னடா அத்தை கிட்ட ஓவரா பாசம் காட்டுற மாதிரி இருக்கு? புதுசா இருக்கே. ஹலோ, அவங்க என் அம்மா. அவங்க கிட்ட பாசம் காட்டாம வேற யாருக்கிட்ட பாசம் காட்டுறது? ஓ, அப்போ நானும் எங்க அம்மாவும் சண்டை போடணும் நீ எதிர்பார்க்கறியா? நான் எதையும் எதிர்பார்க்கல.
நீதான் எதையோ எதிர்பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. குட்டி, ஆஹா மா, என்ன மனம். குடுமா குடுமா. இந்த உட்கார் உட்கார் உட்கார். அம்மா உனக்கு? எனக்கு வேண்டாம்டா, நீ குடி. அதெல்லாம் முடியாது. குடு, அந்த கிளாஸை குடு. நீ பாதி நான் பாதி. எனக்கு வேண்டாம்டா குட்டி. இல்ல, நீ இத குடிச்சுதான் ஆகணும். குடி 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 குடி. பவி, வேணுமா? மா, உனக்கு தான் நான் கொடுத்தேன். குடிமா குடிமா, யாருக்கும் கொடுக்க கூடாது. குடி. ம், 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 ம். அம்மா, இந்த காரை பாத்தியாமா? நல்லா இருக்குல்லம்மா? ம்? ம். புது காரா? ஆ. ரொம்ப நல்லா இருக்கு. உன்னோட ஆபீஸ்ல யாராவது வாங்கியிருக்காங்களா? இல்லம்மா, புது மாடல் வந்திருக்கு. அதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும். அந்த கார்ல உன்னை உட்கார வச்சு நானே ஓட்டிக்கிட்டு கோவில் மாலுன்னு எல்லா பக்கமும் உன்னை கூட்டிட்டு போகணும். அதுதாம்மா என் ஆசை. ம்? உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும்டா. ம்? அதுக்கு என்ன? அப்ப இந்த கார் உனக்கு பிடிச்சிருக்காமா? இந்த காரே நம்ம வாங்கிடலாம்ல? வாங்கிடலாம்ல?